மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திரு விஜய் அவர்களால தான் இனி எதிர்கால அரசியல்ல இடி மின்னல் எல்லாம் உண்டு. கட்சி கொடிக்குள்ள ரெட்ட ரெட்டையான பட்டைய கலப்ப போகும் ரெட்ட ரெட்டையான. ஏத்துடா கொடிய ஏத்துடா கொடிய, கொளுத்துடா வெடிய கொளுத்துடா வெடிய. செலிபிரிட்டி மதரா இருந்தாங்களாம் இது வரைக்கும் சிஎம். இனிமே ப்ரௌட் மதராக போறேன், என் பையன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், சாதனையை பண்ணியிருக்கிறான்ட்டு. எஸ்எஸ்சி சார் வந்தாருன்னா அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து அவர் பழைய ஸ்டைல்ல பண்ணுவாரோ, நிறைய கிண்டல் கேலிகள் வர்றதுக்காக அவரே தவிர்த்திருக்கலாம். யாரு? எஸ்எஸ்சி சாரே தவிர்த்திருக்கலாம். அவரோட ஆல்ரெடி இருந்த வெள்ளை கொடியை ஏத்தாம மஞ்சள் கொடியை ஏற்றி விஜயோட பயணம் எப்படி இருக்கு, அந்த அரசியல் பயணம்ன்றது எப்படி இருக்கு? ஒரு ஆன்மீகத்தை சார்ந்துதான், ஜாதி மதங்களை சார்ந்து இருக்காது. எம்ஜிஆர் வந்து கட்டின கட்டம் இருக்கு இல்லையா, கட்டம், அந்த கட்டத்தை யாரும் இன்ன வரைக்கும் உடைக்க முடியல. அப்படி ஒரு கட்டம். அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் கட்டம் கட்டி இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ரெட்டை அலையில தான் கெட்டியா பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த ரெட்டை யானைகளை வைத்து தமிழகத்தை கட்டி போடும். முக்கிய நிலைகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர் வந்தாலே தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் இடி மின்னலா தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? என்னால இடி மின்னல் கிடையாது, சரி, திரு விஜய் அவர்களால தான் இனி எதிர்கால அரசியல்ல இடி மின்னல் எல்லாம் உண்டு. அப்படிங்களா? அதுக்கு ஒரு அச்சாரமா ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. இன்னைக்கு தமிழக உச்ச கழகத்தில் ரிலீஸ் ஆன பாடல் இருந்தா சார்? இல்ல நான் அவருடைய அந்த கட்சி கொடி, ஓகே, அந்த அந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டு எனக்குள்ள உருவான பாட்டு. கேமரா புடிமா, இங்க டவுன் பண்ணுங்க, அப்படியே மேல வந்துங்க. ரெட்ட ரெட்டையான ரெட்ட ரெட்டையான கட்சி கொடிக்குள்ள ரெட்ட ரெட்டையான ரெட்ட ரெட்டையான ரெட்ட ரெட்டையான கட்சி கொடிக்குள்ள ரெட்ட ரெட்டையான பட்டைய கலப்ப போகும் ரெட்ட ரெட்டையான பட்டைய கலப்ப போகும் ரெட்ட ரெட்டையான. கட்சி கொடிதான், கட்சி கலர் தான், மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மங்களகரந்தா வந்திடுமே தமிழகத்து. தமிழுக்கு தமிழுக்கு மங்களம் தான் வந்திடும், மங்களம் தான் வந்திடும். தமிழ் விஜயால மங்களம் தான் வந்திடும், மங்களம் தான் வந்திடும். ரெட்டையான ரெட்டையான பட்டைய கிளப்ப போகும் ரெட்ட ரெட்டையான ரெட்டையான ரெட்டையான. அவங்க எப்படி ஒரு பாடலோட துவங்கினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பாடலோட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எழுதின பாடல. இப்போ இங்க இந்த இன்டர்வியூல ஏதாவது ஒன்று சொல்லணும் அவரை பத்தி. அவங்க ஏன்னா ரசிகர்கள் லட்ச கோடி கணக்கில் இருக்காங்க, சரி, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அதெல்லாம் நம்ம இன்டர்வியூ கொடுக்கணும். சும்மா நம்ம பெருமையை பேசுறதை விட ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அது ரஜினி சார் வந்திருந்தா இது மாதிரி இன்னும் நான் 4 பாட்டு எடுத்து போட்டுருவேன். இப்போ விஜய் சார் வந்திருக்காரு, அவரை மங்களகரமா சினிமா சார்பா வரவேற்கணும்ன்றது என்னுடைய கடமையாவே நான் நினைக்கிறேன். சரி சரி. ஏன்னா அந்த காலையில ஒரு பாடல் பாடினீங்களா, அதுவும் நாங்க கேட்கணும்னு விரும்புறோம். அது என்னன்னா, அப்ப கொடியேத்தினாங்கல்ல, அது அதை பத்தி ஏத்துடா கொடிய ஏத்துடா கொடிய கொளுத்துடா வெடிய கொளுத்துடா வெடிய அப்படி ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் இந்த பாட்டு தான் இதுதான் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சரி சரி. ஸோ ஏத்துடா கொடிய கொளுத்துடா வெடிய 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 இனிமேல் அது நடக்கும் தொடர்ந்து. இப்போ என்னன்னா, அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது இது ரெண்டும் சேர்ந்து ரசிகர்களோட உற்சாகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, திரு விஜய் அவர்கள் குருநாள் இன்னைக்கு வந்து குருநாளை திரு விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார். எப்போவுமே மங்களகரமான விஷயத்தை எப்போவுமே வந்து வியாழக்கிழமை தான் பண்ணுவாங்க. திரு அஜித் அவர்கள் கூட வியாழக்கிழமை அவருக்கு ரொம்ப பிடிச்சுன்னா சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே அன்னைக்கு தான் வரும். வியாழக்கிழமையே படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நல்லாவும் போவோம். ஸோ அது மாதிரி ஒரு மங்களகரமான நாள் இன்னைக்கு. என்னன்னா, குருன்றது என்னன்னா கோல்டு இல்லையா, அது மஞ்சள் கலரு. நீங்கள் உலகத்திலேயே ஒரு நாடு பணக்கார நாடுன்னு எதை வச்சு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டோட தங்க மதிப்பை வச்சு தான்.
ஒரு நாட்டின் மரியாதை தங்க வேண்டும் என்றால் தங்கத்தை வைத்துதான் அதை வேல்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவருடைய கொடியில மஞ்சள் இருந்தது. எல்லாருடைய நெஞ்சில் குடியிருப்பவர் மஞ்சள் கலருக்கு தன்னை வந்து காட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். சிகப்பு என்பது என்னன்னா வேற ஒன்றை கொடுக்கறது. கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கம்யூனிஸ்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கோட்பாடு என்னன்னா ரெட்டு மாற்றத்தை கொண்டு வரணும்னு. இங்கத்துக்கு கம்யூனிஸ்டை விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. சரி, 50களில் இருந்தது. 50களில் இருந்த கம்யூனிசம் எப்படின்னா டிஎம்கேவோட பவர் அப்படி இருந்தாங்க. சீட்டு அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. 50களில் நடந்த எலெக்ஷன்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. அதனால இப்போ நம்ம கம்யூனிசம், ஆனால் கம்யூனிஸ்ட் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, சரி, அது வந்து ரெட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு பொதுமக்களுக்காக அனைத்து மக்களுக்குமாக இதில் எனக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு நான் தந்தி டிவியில் பேட்டி கொடுக்கும்போது தந்தி டிவிக்காக ஸ்பெஷலாக அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. சோபாம்மா எக்ஸ்ட்ரானரி. அதாவது விஜய் சார் பேசாததை அந்த அம்மா பேசி ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசினாங்க. பிரமாதம். அதாவது நீ எனக்கு மட்டும் இனிமே மகன் கிடையாது, உன்ன கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு நீ மகன், அவங்கள வந்து அவங்களோட ஒருத்தராயிரு அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக பேசி கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சிஎம்மா இருந்தேன், இனிமே நான் பிஎம் ஆக போறேன்னு. சிஎம்னா அவங்க சிஎம், நான் சிஎம்மா இருந்தேன் இது வரைக்கும், இனிமே பிஎம் ஆக போறேன். எப்படி? செலிபிரிட்டி மதரா இருந்தாங்களாம் இது வரைக்கும் சிஎம், இனிமே ப்ரௌட் மதராக போறேன். என் பையன் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், சாதனையை பண்ணியிருக்கிறான்ட்டு பஞ்சு மேல பஞ்சு அருமையா இருந்தது. அதாவது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சார் பேசாத விஜய் சாரோட அம்மா பேசி அசத்திட்டாங்க. அதை தந்திரியில் பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் என்னன்னா, ஒரு மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள்ல இருந்து அத்தனை பேரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு இங்க சக்தி வாய்ந்த முக வசீகரம் வேணும். முதல்ல அது வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது, அதுக்கு அடுத்து ரஜினி சாருக்கு இருக்கு, விஜயகாந்த் சாருக்கு இருந்தது. விஜயகாந்த் சார் அதை ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணாரு. காலம் அவருக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல. என்ன, விஜயகாந்த் சாருக்கு இந்த பாட்டை நம்ம போட்டிருப்போம், இதே மாதிரி ஒரு பாட்டை அவருக்கு போட்டிருக்கலாம். சரி, போடக்கூடிய தகுதியானவர் தான், அவர் இல்லை. இப்போ அடுத்ததா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இளைஞர்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கு. இந்த கொடி இந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுலாம் மீறி அம்மா அப்பாவை இன்னைக்கு எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்ற விஷயம் தான் தொடர்ந்து அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம். குடும்பத்தை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். நடுவில் சின்ன கருத்து வேறுபாடுகள், அது பர்சனலாக நிறைய விஷயங்கள் வரும். சமூக வலைத்தளங்களில் அதை நோட் பண்ணி எழுத என்ன காரணம்? இன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு உண்டான மரியாதையை, அங்கீகாரத்தை விஜய் கொடுத்தாரா? இல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டாங்கல்ல, அவங்களும் பின்னாடி தானே இருந்தாங்க, வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. ஆசீர்வதிச்சிட்டாங்க. விஜய் சாருக்கு அப்படியே பிகைன்ல இருந்தாங்க. இது என்னங்க, அப்பா மேல எஸ்ஏசி சார் மேல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குற்றச்சாட்டு அரசியல் ரீதியா ஏற்பட்டுச்சு. சரி, ஏன் வந்து தவிர்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் துருன்னு போயிட்டு பேரெல்லாம் பதிவு பண்ணார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு சலசலப்பு ஒன்று உருவாச்சு. அந்த சலசலப்புல அப்போதைக்கு விஜய் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தார். இப்போ ரசிகர்களும் ஒட்டுமொத்த மீடியாக்களும் எல்லாமே உத்து பாக்குது. அப்போ எஸ்ஏசி சார் வந்தாருன்னா அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து அவர் பழைய ஸ்டைலில் பண்ணுவாரோ அப்படிங்கிற நிறைய கிண்டல் கேலிகள் வர்றதுக்காக அவரே தவிர்த்திருக்கலாம். யாரு? எஸ்ஏசி சாரே தவிர்த்திருக்கலாம். இப்போ எஸ்ஏசி சார் தவிர்க்கிறாருன்னும் போது மேடமும் ஒதுங்குவாங்க இல்லையா, சோபா மேடம் விடுவாங்க. ஆனால் ஒன்றுங்க, அவங்க இன்னைக்கு அவங்க தந்தியில் பேசின பேச்சை கேட்டால் அந்த அம்மாவை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் தான் போடலாம். அந்த அளவுக்கு அம்மா பிச்சுட்டாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஐ லைக் லாட். ஏன்னா எனக்கு அந்த அம்மா பாடகியாக தான் தெரியும், நல்லா பாடுவாங்க. இவ்வளோ பெரிய பேச்சாளர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, அதனால மேபி எஸ்ஏசி சார் வந்து இல்லைப்பா நீ பண்ணிக்கப்பா, வேற ஒரு ஒப்பீனியன் வரும் அப்படின்னு அவர் ஒதுங்கியிருக்கலாம். சரி, சார் ஒதுங்குறாரு, எஸ்ஏசி சார் ஒதுங்குறாங்கன்னு சொல்லிட்டு மேடமும் ஒதுங்கலாம். அப்படிதான் இருக்கணுமே தவிர விஜய் சார் கட்டம் கட்டி அவங்கள கழட்டி விடுற மாதிரி அவங்களும் இருக்காது. இல்லைன்னா ஆனந்த சொல்லுவாங்க, ஆனந்த் பூசி சாரை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவரும் அப்படிப்பட்ட ஆளா தெரியல. ஓகே, நீங்க சொன்னீங்க அந்த கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு. விஜய் யாருக்கு கட்டம் கட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழ ஆரம்பிக்குது சார். ரசிகர்களுக்கு தான். என்னை விட்டு போக கூடாதுன்னா. ஓகே, அதானே. சரி, எம்ஜிஆர் வந்து கட்டின கட்டம் இருக்கு இல்லையா, கட்டம், அந்த கட்டத்தை யாரும் இன்ன வரைக்கும் உடைக்க முடியல. அப்படி ஒரு கட்டம். இன்னமும் எம்ஜிஆர் சாகரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஊருங்கள்ல. வயசான பொம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுதான் கட்டம். அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் கட்டம் கட்டி இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்களை தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் நண்பி
அப்படிதானே சொல்றாரு. நான் நண்பா நண்பின்னு பேசுறாரு இல்லையா, அதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஒரு புத்துணர்ச்சி. இது வரைக்கும் வந்து ஒரு கேப் தானே இருக்கும். அது இல்லாம அவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அதுதான் நான் நினைச்சு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அவர் கட்டம் கட்டி இருப்பது ரசிகர்களுக்கு. அந்த கொடியில் உங்களுக்கு பிடிச்சது என்ன, என்ன விஷயங்களை நீங்க ரொம்ப டீட்டெயிலா நோட் பண்ணீங்க? எனக்கு யானையை கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பு. யானை பலத்தோட யானை பலம். அதுல 2-3 விஷயம் இருக்கு. என்னென்ன சார்? ஒன்று வந்து அலெக்சாண்டர்னு இந்த உலகத்தையே ஆண்டவன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துல அப்போ உலகமே சின்னதாக தானே இருந்தது. அதை அப்போ பெருசா நம்ம இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆளுங்க தாங்க பெரிய ஆளு. சரி, நம்ம ஆள் இருக்கான ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்லாம் குழந்தைங்க. பட் இருந்தாலும் நம்ம மைண்ட்ல என்ன ஏற்றி வச்சிட்டாங்க, அலெக்சாண்டர் உலகையே வென்றவர்னு. அப்படிப்பட்ட உலகையே வென்றவர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வரும்போது புருஷோத்தமன் ஒரு மன்னன். இவங்க குதிரை படையில வராங்க. யாரு? அலெக்சாண்டர். ஆனால் புருஷோத்தமன் கிட்ட இருந்து யானைப்படை. ஓகே. அந்த யானைப்படையை அவனால் எதிர்கொள்ள முடியாம முதல் முறையாக அலெக்சாண்டர் தோத்தது ஒரு இந்திய மன்னனிடம். அவர் பேர் புருஷோத்தமன், அந்த மன்னர் பேர். அதற்கு பலம் வந்து யானை. அந்த காலங்களில் யானைகள் வந்து பெரிய ரோல் வகிச்சிருக்கு அரசியல்ல. அதை திருப்பி ஞாபகப்படுத்தி அந்த அரசியல் அந்த யானைகளுக்கு திருப்பி மரியாதை கொடுத்து, இப்போ எனக்கு திருப்பி யானை மேல ஒரு லவ் வருது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சங்கள் கொண்ட யானைய, அதுவும் ரெட்டை யானை. புரியுதா? புரியுது. என்னது ரெட்டை இலை? எம்ஜிஆர் வந்து ரெட்டை இலையில தான் கெட்டியா பிடிச்சாரு. சரி. அதுக்கப்புறம் ரெட்டை யானைகளை வைத்து கட்டி போட போகிறார். இப்ப கேட்டீங்க தெரியுமா, யாரை கட்டி போட்டாரு? இது வரைக்கும் ரசிகர்களை கட்டி போட்டாரு. இனிமே இந்த ரெட்டை யானைகளை வைத்து தமிழகத்தை கட்டி போட போகிறார். தமிழகத்தையா சார்? நீங்க வந்து யாரை சொல்ல போறீங்களோ நான் பதறிட்டேன். இல்ல, இந்த ரெட்டை யானை அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை நான் வந்து மாநாட்டில் சொல்றேன் அப்படின்னு அவர் தவிர்த்த காரணம் எதற்காக, என்ன? நான் சொல்லட்டுமா என்ன சார் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பட் அவர் அதை சொல்லுவாரான்னு தெரியல. ஆனா எனக்கு அதுதான் தோணுச்சு. 2 யானைங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யானைங்க கெட்டதா தெரியும், எல்லாரையும் போட்டு அடிக்கும். அது பாத்தீங்களா, அந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா? என்னன்னா 2 யானைகள் யாருன்னா திமுக அதிமுக மதம் பிடித்து கொண்டு நம்மை வதம் செய்து கொண்டிருக்கிறது. சரி. அவைகளை கட்டுப்படுத்த நான் வருகிறேன், வந்து விட்டேன். வந்த பின்னர் 2 யானைகளும் அவரை சல்யூட் பண்ணுது. ஓகே. 2 யானைகளும் அதை தான் எம்ப்ளமா வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னா, எதிர்காலத்தில் திமுக அதிமுக இவரை பார்த்து வணங்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இது வரலாறு இல்லையா சார், இது நடைமுறை தானே சார்? அப்படி சொல்லிட்டு போகலாம், நடக்க போகிறது இப்படியாதான் இருக்குன்னு நீங்க இமேஜின் இல்ல. இப்படி ஒரு இல்ல இதை சத்தியமா சொல்ல மாட்டாருங்க. ஆனா அவர் மனசுல இதான் இருக்கும். சரி, ஓகே. நான் ரசிகன் இதான் நினைப்பான். இதை ரசிகனுக்கு சொல்லிட்டீங்கன்னா ரசிகன் விசில் அடிப்பான். ஏன்னா ரசிகனுக்கு என்ன வேணும் சார், ஆளுங்கட்சியை நீ எதிர்க்கிறியா? இங்க நாங்க மோடியை எதிர்த்துலாம் தேவையில்லை. எனக்கு எம்ஜிஆர் எதிர்த்தது யார? கருணாநிதி. ஓகே. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியை ஏற்றா இங்கே எடுபட்டு இருப்பாரா? தேவையில்லை. எனக்கு எதுக்கு அது? அது மாதிரி இப்போ இவர் இதுதான் அவர் மைண்டில் இருக்குன்னு சொன்னார்னா ரசிகர்கள் உச்ச சந்தோஷத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் திரு விஜய் இதை சொல்ல மாட்டாரு, வேற ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த கதை என்னன்றதை அந்த பொய் கதையை தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா இருக்கேன். விஜய் பொய் கதை தான் சொல்லுவாரு இல்ல, அவரு கொஞ்சம் இப்ப நான் எல்லாத்தையும் பேசலாம், விஜய் சார் பேச முடியாது இல்ல. அவரு ரொம்ப பொறுப்பான இடத்துல இருக்காரு. புரியுது. நம்ம யாரு கேட்க போறா? அவரு பெரிய ஆள் இல்லையா? வாகை, அதுக்கு என்ன காரணம்? சூடவா வாகை சூடவா வா அப்படிங்கிறத வெற்றி வாகை சூடவா. வெற்றி இருக்கு ஆல்ரெடி. சரி. வெற்றி கூட என்ன சேரணும்? வெற்றிக்கு அப்புறம் என்ன சேரும்? வாகை. அதுல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கே சார். மறுபடியும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத இந்த கட்சியின் கொடியிலும் அவர் நிரூபிக்கிறார். எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு எண்ணிங்களா? நான் ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார் படத்துல என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் நடிச்சிருப்பேன் ஸ்டார்ல. ஆமா. அதுல என்னோட இன்ட்ரோடக்ஷனே ஸ்டாரை எண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே ஓகே. ஸ்டாருங்களை எண்ணுவேன், டேல எண்ணிட்டு இருப்பேன். நிறைய இடத்துல உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. தெரியல, காந்தின்ற பேர் அடுத்து அதுக்கு வருவோம் அடுத்து வருவோம். சரி. ஸ்டார்ன்ற டேல எண்ணுவேன். நேகல் ரவி சார் வந்து கேட்பாரு, என்ன எண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நட்சத்திரத்தை எண்ணிட்டு இருக்கேன், தெரியல அப்படின்னு. டேல எப்படா தெரியும் அப்படின்னு அவர் கேட்பாரு. டேல எப்படி தெரியும்னு கேட்பாரு. உடனே அவரை அடிச்சுட்டு, நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா கொடியில இருக்கிற ஸ்டார் சேம்ப. ஓகே. அது மாதிரி அமெரிக்கா மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாருன்னு எடுத்துங்க. அப்படியே சார். அப்ப சூப்பர் ஸ்டார் எல்லாம் இங்க வரல, அரசியலுக்கு தேவையில்லை. அரசியலுக்கு ரஜினி சார் இல்லையே. ஸோ அமெரிக்கா கொடியில 53, அது என்னன்னா அத்தனை ஸ்டேட்ஸ் இருக்காங்க.
அதை வந்து கொடியிலே கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரியாக ஏதாவது நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கு, வேற எதுவும் சின்ன விஷயமா இருக்காது, பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்திட்டாரு. எல்லாருக்குமே கேள்வி என்னன்னா, அதுக்கான வரலாறையும் மாநாட்டில் சொல்றேன்றாரு. மாநாடு எப்படின்னு கேட்டா அதையும் நான் பின்னாடி சொல்றேன்றாரு. ஏன் சார் இந்த தயக்கம் விஜய் அவர்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கு? இல்லம்மா, நான் திருப்பி சொல்றேங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் சார் அரசியலுக்கு வருவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வருவார், ஃபுல் ஃபோர்ஸா வரமாட்டார். ஓகே, இப்போ ஃபுல் ஃபோர்ஸா வரதாக இருந்தால் இந்நேரம் ஒரு மாநாடை இந்நேரம் நடத்தியிருக்கணும். சரி, ஏன்னா ஒரு 2-3 வருஷமாவது உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஒரு அரசியல் அமைப்புனா சாரி, ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு? டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ பிஜேபி, சீமான், இவங்களுக்கு நடுவில் நீங்கள் வரணும்னா கிரவுண்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்கணும். ஃபேன்ஸுங்க இருக்காங்க, ஆனால் அரசியலுக்கு சில வேலைகள் பண்ணணும், அதை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன பசங்க தானே, அரசியலோட கன்னிங்னஸ்லாம் அந்த யங் பாய்ஸுக்கு இருக்காது. அவங்க சில்ல 18லேருந்து 25-30 வயசு பசங்களுக்கு பெரிய திருட்டுத்தனம் இருக்காது. ஆனால் அரசியல் வந்துட்டீங்கன்னா நீ அதெல்லாம் பண்ணும், எப்படி வந்து காசை உள்ளே கொடுக்குறது வெளியே கொடுக்குறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுங்க இன்னசென்ஸ். ஓகே, அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். காசு இல்லாமையே ஜெயிக்கிறதுக்கு சில ஒர்க் பண்ணணும். வீடுக்கு போகணும், உட்காரணும், எழுதணும், நம்பிக்கையை உருவாக்கணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அவர் இப்போ இந்த ஸ்டார்டிங்கே இது கரெக்டு. 26ல் ஒரு கூட்டணி, அது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து அவர் ஏதோ ஒரு கூட்டணி. ஓகே, கூட்டணியில் ஒரு 40-50 சீட்டு கேட்கலாம். தேமுதிக இருந்தால் தப்பு இல்லையே. தேமுதிக திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய கட்சி. ஓகே, அது பிஜேபியாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், தெரியல டிஎம்கேவாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான். ஏங்க பிஜேபியும் டிஎம்கே ஒன்று சேர்ந்துச்சுன்றானுங்க இன்னைக்கு. அதான கரண்ட். அதுதான் அங்க ரொம்ப நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேணா எனிதிங் டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஒரு கூட்டணிக்கு போவார். சரி, அது ஒரு 50 சீட்டு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமா 30லேருந்து 40 சீட்டு கொடுத்துருவாங்க. அதுல நிச்சயமா 20 சீட்டு உள்ள வந்துடுவாங்க. அவங்க ஆளுங்க உள்ள நுழைஞ்சிடணும், ஃபர்ஸ்ட் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சிடணும். விஜய் சார் பேர் அங்கே எடுபடணும். அவர் போகணும்னு அவசியம் இல்லை. அவருடைய எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு 20 நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் 20 பேர் உள்ள போயிடணும். அதுக்கு அடுத்ததா 31ல் ஒரு 100 சீட்டு கேட்குற மாதிரி நிற்கணும், ஸ்ட்ராங்கா நிற்கணும். இப்போ பவன் கல்யாண் இருக்கார் பாருங்க, துணை முதல்வர் லெவலுக்கு போனோம். 31க்கு 36க்கு தான் நீங்க தனியா ட்ரை பண்ணணும். புரியுது. அப்போ அதை விஜய் சார் மைண்ட்ல இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் நான் ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப நிதானமா இருக்காரு, அவசரம் இல்லை அவர்கிட்ட. நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணிடணும்லாம் இல்லை, அது வரும். சரிங்க சார், இன்னைக்கு வியாழக்கிழமை நேரம் பார்க்குறாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வருவார், 5 நிமிஷத்தில் வந்துடுவார், 4 நிமிஷத்தில் வந்துடுவான்றாங்க. டைமுக்கு வர்றது விஜய் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது, ஷூட்டிங்கும் அப்படி தான் வருவார். இருந்தாலும் நல்ல நாளை பார்த்து நல்ல நேரத்தை பார்த்து, இதுக்கு முன்னாடி ஒத்திகை நடந்தப்போ கூட மஞ்சள் நிறத்தில் கொடியை ஏற்றி, அவரோட ஆல்ரெடி இருந்த வெள்ளை கொடியை ஏற்றாமல் மஞ்சள் கொடியை ஏற்றி, இதெல்லாம் எதை குறிக்குது? விஜயோட பயணம் எப்படி இருக்கு? அந்த அரசியல் பயணம்ன்றது எப்படி இருக்கு? ஒரு ஆன்மீகத்தை சார்ந்து தான் இருக்கும், ஜாதி மதங்களை சார்ந்து இருக்காது. அதாவது இந்து மதம் தான் இல்லை கிறிஸ்டியானிட்டி அப்படி இருக்காது, ஆன்மீகம் சார்ந்து இருக்கும். ஹியூமனிட்டி தான்றீங்க. ஆன்மீகம்ன்றது என்னன்னாங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆன்மீகனாலே தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஆன்மீகம் என்பது சுயமாக என்னை நான் மதிப்பது. முதல்ல நான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, என் எதிரில் இருக்கிற உங்களை நான் மதிப்பேன், திட்ட மாட்டேன். இப்போ என்னையே எனக்கு பிடிக்கலன்றதுனால தான் நான் உங்களை திட்டுறேன். சிம்பிள். ஆன்மீகத்துக்கு வந்துட்டிங்கன்னா, ஐயோ எதிர்க்கு இருக்கிறவரும் என்ன மாதிரி தானே, அவரை திட்டக்கூடாது, இவ்வளோ கமெண்ட்ஸுங்க இவ்வளோ கேவலமாக போடுறாங்க இல்லையா, போடும்போது அவன் யோசிப்பான், ஐயோ இந்த வார்த்தை வேண்டாமே, நான் அவாய்ட் பண்ணிடுவான். இதுதான் ஆன்மீகம், இதுதான் தியானம். திரு விஜய் அவர்கள் வந்தார்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பசங்களை நல்ல வழியில் கொண்டு போவார். ரொம்ப அசிங்கமாக பேசாதீங்க, கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஒரு அம்மா அப்பா ஸ்டேஜில் இருந்து ஒரு பிரதர் ஸ்டேஜில் இருந்து அவர் ஃபியூச்சரில் சொல்லுவார் மாதிரி தெரியுது. சொன்னால் நல்ல தலைவர் தானே. சரி, நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். நான் ஏன் ரஜினி சார் வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னா, அவர் வந்திருந்தால் அதை தான் பண்ணியிருப்பார். சார் யார் வந்தாலும் ஊழலை ஒரு நாள்லாம் பண்ணல, ஏன்னா எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு அது. ஆனால் நான் ஊழல் வாங்குறது தப்புன்னு நான் புரிய வைக்கலாம். இப்போ அதுவே புரியல. இப்போ எப்படி ஆகிப்போச்சு நான் ஊழல்ன்றது. ஒரு காலத்தில் அவருக்கு காசு கொடுக்கலாம் வேலையை செய்ய மாட்டாங்க, மனுஷனாங்க அப்படின்றது போய் நல்ல மனுஷங்க, கை நீட்டி காசு வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், முடியாமல் விட மாட்டார். எது காசு வாங்குறத நியாயப்படுத்துகிற சமுதாயம் ஆயிடுச்சுங்க. இதில் எப்படி நீங்கள் ஊழல் தப்புன்னு சொல்லுவீங்க? அப்போ ஊழல் வாங்குறத நான் தப்புன்னு என்னை ரியலைஸ் பண்ண வச்சிட்டோம்னா தான் இது ஸ்லோவாக
குறையும். ஓவர் நைட்டில் நீங்கள் மாற்ற முடியாது. இந்த மாதிரியாக சுய பரிசோதனை மனிதனை இப்போ மகாத்மா காந்தியை வந்து இங்கிலீஷ்காரன் படம் எடுத்து அவ்வளோ பெரிய மரியாதையை உலகம் பூரா தரானுங்க. என்ன காரணம் தெரியுமா? காந்தி தன்னை சுய பரிசோதனை பண்ணார். நான் யாரு, ஊஐஎம்ஐ அப்படின்னு கேட்டு 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 தன்னுடைய குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்தார். அது மாதிரியான ஒரு நல்ல நாள் பார்த்து கலர் பார்த்து எல்லாம் செய்யறது எதுக்குன்னா, நல்ல ஆளா நம்மளை காட்டணும்னா நல்ல நாள் பார்க்கறது தப்பு இல்லை. ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதான் சார், இதில் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இந்த உறுதிமொழி தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்களே ஒழிய என்னைக்கு அவங்க எதை நோக்கி பயணிக்க போறாங்கன்றத மாநாடு தான் சொல்லுவோம் அப்படின்ற விஷயம் தான். அதுதான் ஏதாவது தயக்கம் பயம் இருக்கா அப்படின்றதான்? ஒன்றும் இல்லைங்க, சினிமாவில் இருக்காரு, நீங்கள் அவருக்கு நல்லது செய்யணும்னு இருக்குங்க. சரி இருக்கு. 50 வயசில் நான் வந்துட்டாரு. ஆனால் வந்த உடனே முழுசா தூக்கி தலையில் கிரீடம் வைப்பாங்களா? அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நடக்குமான்னு பார்த்தா நடக்காது. ஏன்னா உங்களை ட்ரோல் பண்ணுறதுலேயே தெரியுது உங்களை கிண்டல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்கன்னு. உங்களுக்காக உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் மட்டும் பத்தாது, ஓகே, இன்னொரு கூட்டமும் சேரணும். அந்த கூட்டம் சேர்றதுக்கு நீ இன்னும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம். இதை விஜய் சார் அனலைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு பேர் பயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். புத்திசாலித்தனம் தான். புத்திசாலித்தனம் தான். ஏன்னா வந்து மாட்டிக்கூடாதுன்னு தான். ஏன்னா அவருக்கு ரோல் மாடல் பவன் கல்யாண். 2014 வந்தார். 2024 துணை முதல்வராக உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணாலே போதும். விஜய் சார் வேற ஒன்றும் பண்ண வேணாம். அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். ஏன்னா இங்கே யாராக இருந்தாலும் சார் வெற்றி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இப்போ சீமான் வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அலுப்பு வருது இல்லை அவங்களுடைய இதுக்கு. அதை மீறி அவர் பேசி பேசி பிடிச்சி வச்சிருக்காரு பசங்களை. எங்கேயுமே பெரிய வெற்றி இல்லைல்ல, அதை மீறி பிடிச்சி வச்சிருக்காப்புல. அதுக்கு விஜய் சீமானை பாராட்டணும். இப்போ விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் சினிமாவில் பெரிய வெற்றியை பார்த்தவங்க இல்லையா, அரசியலில் அந்த வெற்றியை எதிர்பார்ப்பாங்க. அது உடனே கிடைக்காது. ஒரு 2 எலெக்ஷனை கிராஸ் பண்ணார்னா, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை கிராஸ் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், ஒரு எல்லாமே கைக்கு வந்துடும். கைக்கு வரும்போது நிச்சயமாக அவர் 2036 அவர் பெரிய மாற்றத்தை பண்ணுவாருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2036 தான். ஆனால் 26ன்னு சொல்கிறாங்க, அது இல்லை. ஓகே, ஏன்னா அவங்களோட இன்னைக்கெல்லாம் பேசும்பொழுது 26லயே எங்கள் அண்ணனை நாங்கள் உட்கார வச்சிருவோன்றாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரியுது, விஜய் சாரோட பாடி லாங்குவேஜில் தெரியுது. அவர் ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, கெத்தாருங்க அப்படின்லாம் விஜய் இன்னைக்கு அவ்வளோ உற்சாகமாக பேசியிருக்காரு. என்ன காரணம் அதுக்கு? இல்லை, என்னன்னா அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை நம்பி தானே அத்தனை பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ வாகனங்கள் வந்தது அவருடைய வார்த்தைக்காக தான். சரி, ஓகே. ஸோ அப்போ அவங்க ஏதாவது நான் இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பணும் இல்லையா, அப்படி இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புகிற வார்த்தை தான் அது. கெத்தாருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம எதையோ பசங்களுக்கு இன்னும் சொல்லலை. அதனால அவர் படிச்சு காட்டுறாரு, உறுதிமொழியை படிச்சு காட்டுறாரு. அது நல்லா இருந்தது. இந்த கொடியை அறிமுகப்படுத்துறது மீறி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏமாற்றம் தான். இன்னும் எதையோ எதிர்பார்த்து தானே வருவான். அதுதான் ஒரு பஞ்ச் லைன் கொடுப்பாரு. சினிமாலேயே பஞ்ச் லைன் வச்சிருக்கிறவர் இங்கே வந்து பண்டல் பண்டலாக பஞ்ச் வச்சிருப்பாருன்னு தானே வருவான். சரி, அது இல்லைன்னும் போது சரி. பட் ஒன்றுங்க, ரசிகன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணாலும் ரசிப்பானுங்க. அதான் ரசிகன். அவன் பெருசாலாம் அதை இது பண்ணிக்க மாட்டான், எதிர்பார்ப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஓகே ஃபைன், சுமாரான படத்தையே நாங்கள் ஓட வைப்போம், அவ்வளோதான். இன்னைக்கு கூட அங்கே இருக்க நண்பர்கள் நான் கேட்டேன் சார், எப்படி நீங்கள் 3 பாட்டையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, விஜயோட படங்களை வந்து பாதிக்குமா அப்படின்னு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் அண்ணனுக்கு எதுவும் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துப்போம், படத்தை ஹிட் ஆக்குவோம். நீங்கள் கோட் படத்தை சொல்கிறீங்க, சொல்லி சொல்லுங்க. அந்த நண்பர்களை இப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் தீவிரம் அடையுதோ விஜய் மேல இருக்க காதலா இருக்கட்டும், அவர் மேல இருக்க அந்த. இல்லம்மா, நான் ஏற்கனவே லாஸ்ட் உங்க பேட்டியில நான் சொல்லியிருக்கேன், கோட் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் சொல்றேன். நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன், கோட் இதுவரைக்கும் விஜய் சாரோட கேரியர்லயே இதை கலெக்ஷன் பண்ணும். எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அது ஒரு சூட்சமா இருக்கு. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். சரி, லியோ ஓடிச்சு இல்ல, லியோவோட தாண்டி ஓடும் கலெக்ஷனா. இதை நீங்க மெயினா சொல்லுங்க, லியோ கலெக்ஷன் பண்ணதை விட கோட் படம் அதிக கலெக்ஷன் பண்ணும். காரணம் என்னன்னா, உள்ள ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு. அது இல்லாம 3 பாட்டு நமக்கு சுமாருங்க, அங்க ஆட வர பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது போதும். 3 பாட்டுக்கு ஆடினா போதுங்க. நான் அதுதான் சொன்னேன், ஆடியன்ஸ் இல்ல ஆடியன்ஸ், ஆட வரவங்க அவங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு அந்த 3 பாட்டு உள்ள நல்ல கதை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுதுங்க. என்னமோ ஒரு மாதிரியான கதை இருக்கு, ஜிமிக்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று ஜிமிக்ஸ் இருக்கு.
அதையும் மீறி இந்த பாட்டை போட்டாலே திரையரங்கெல்லாம் பத்திக்க முடியல சார். இந்த பாடல், அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பாடலுக்கு ஆமாமா ரிதம் சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. ஓப்பனிங் சூப்பர். அதாவது வாய்ஸ் சரியில்லை, வாய்ஸை வந்து ஃபோர்ஸா இருக்கணும். அது தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரிதம் செம ரிதம். ஆடே என்ன கேட்டால் வெங்கட் பிரபு என்ன பண்ணணும், டக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கணும். டைட்டிலில் கூட யூஸ் பண்ணலாமே. டைட்டில் மியூசிக் போடுறீங்க இல்லையா, அதுக்கு பதில் இதை போட்டாலே பற்றிக்கும். வெங்கட் பிரபு அதை பண்ணாருனாலும் நல்லது. இல்லைனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டரில் இவனுங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போதான் இதெல்லாம் வந்துச்சு, ப்ளூடூத்லாம் வந்துச்சு, கொண்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார், இந்த கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. என்ன சின்னத்தை எதிர்பார்ப்பாங்க சார் இவங்களோட இதை? ஏன்னா யானையை பார்த்துருக்கோம், வாகை இருக்கு. இவங்களோட ஆசை அப்படின்றது தேர்தலுக்கான சின்னம், தேர்தலுக்கான சின்னமோ என்ன கற்பனையில இருக்கும் இவங்களுக்கு? இல்லை எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா கடைசி நேரத்தில் கிடைக்கிறது தான் அது. இப்போ அது ஆமா, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவங்க கொடுக்கலாம். இப்போ ஆட்டோ வந்து ரஜினி சாருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிசம்பர் மாதம், அதாவது ரஜினி சார் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரஜினி சாருக்கு ஆட்டோ சின்னம் ஓகே ஆயிடுச்சுன்னு. நான் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, அது ரஜினி சாரோட நெருக்கமாக இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க ஆட்டோ சின்னம் தான் இதுவாகிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த சின்னம் வந்து கடைசி நேரத்தில், ஏன்னா ரஜினி சாருக்கு வந்து பாஷான்ற படம் தான் மிகப்பெரிய டர்ன் பாயிண்ட். இன்றைக்கும் பாஷா வேறு லெவலில், அதில் கிடைச்ச உடனே கன்ஃபார்ம் ஆச்சு, உறுதி. விஜய் சாருக்கு கன்ஃபார்ம். என்ன கேட்டால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்களை இவர் ரொம்ப லவ் பண்ணதுனால பேனா ஆர் புக்கு, புத்தகம், பேனா இந்த மாதிரி, ஏன்னா அவரை மொத்த தமிழகமே கவனிச்சது அன்னிலிருந்து தான். அதுக்கு முன்னாடி அவர் நடிகர். எப்போ இருந்து விஜய் மேலே ஒரு மரியாதை கூடுச்சுன்னா, அந்த 234 தொகுதி பசங்களை கூப்பிட்டு பண்ணார் இல்லையா, அது 2 வருஷம் பண்ணார் இல்லையா. அப்போது அது சார்பாகவே போனால், கொஞ்சம் எஜுகேஷன் சார்பாக போனார்னா அவருக்கு நல்லதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் தான் அவர் வேறையாக கன்வெர்ட் ஆனார். இல்லைன்னா நான்லாம் பேச மாட்டேன். அவர் வெறும் விஜய் சாராக இருந்திருந்தாருன்னா நான் பேச மாட்டேன். அவருக்கு ஒரு கூடுதல் இளைஞர்கள் மேலே கவனம் இருக்கிறதுனால இவர் வரணுன்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா. அப்போது அந்த எஜுகேஷன் வழியாகவே போகலாம். ஒன்றும் இல்லை, அந்த பட்டம் வாங்குறது இல்லையா, டாக்டர் பட்டம் வாங்குறது, முதுகலை பட்டம் வாங்குறது, அது மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். சிறப்பு சார். இன்னைக்கு தான் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மாநாடுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. மாநாட்டில் விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும்? இல்லை அங்கேயும் வந்து அடுத்த வர ஸ்டேஜில் பேசுவோம், அடுத்து மக்களை சந்திக்கிறப்ப பேசுவோம் அப்படி இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை சார், இல்லை, டைரக்டாக படம் ரிலீஸ் தான். ஆமாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு இந்த வருஷம் இருக்காதுன்னு என் உள்ள இருக்க சொல்லிட்டே இருக்கான் சார். ஃபயரா என்னைக்கு தான் சார் பேசுவார், நாங்கள் என்னைக்கு பார்க்கறது அப்படி இல்லைம்மா. நான் தான் 31 36 ரெடி ஆகிட்டேனாம்மா. எதுக்கு இப்போ அவசரமா மாநாடு? சரி, உங்களுக்கு மாநாடு வேணும்னு தான் நான் மாநாடு டைரக்டர் வச்சு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, மாநாடு டைரக்டர் தான் இதை கூடியா இருக்காரு. உடனே பண்ணுவாரான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. இது பண்ணது என்னன்னா, அந்த பசங்களோட அர்ஜி தான். அவர் ஆனந்த் சார் வந்து ஏதோ சொல்லியிருப்பாரு, சார் பசங்களாம் ரொம்ப தீயா இருக்காங்க சார். ஏன்னா டெய்லி அவர் தானே ஃபேஸ் பண்றாரு. ஏதாவது ஒன்று டிக்ளேர் பண்ணணும் சார்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. விஜய் சாரோட இன்னைக்கு பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது அவர்கிட்ட அவசரம் இல்லை. ஏன்னா அவருக்கு அவசரப்பட்டு ஒன்றை பண்ணி மாட்டிக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. அவர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்க ஃபேன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. சரி, அதனால அது ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. கண்டிப்பாக அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னொன்று சந்திக்கும் போது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.